காதல் போதையுடன் வலம் வந்த இருவர் மதுபோதை, காளான் போதையையும் அனுபவித்திருக்கின்றனர். போதை அதிகரிப்பினால் காதலி மூச்சு திணறி உயிரிழக்க காதலனோ கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எங்கே நடந்தது இந்த அதிர்ச்சி சம்பவம்? பார்க்கலாம். இந்த இளம்பெண் தற்போது உயிருடன் இல்லை. அவரது காதலனை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பாம்பகேசல் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் கேத்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து வந்தார். இவரும் பிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவியும் பால்ய வயது முதலே பழகி வந்துள்ளனர். அந்த பழக்கமே ஒரு கட்டத்தில் காதலாக மலர்ந்துள்ளது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த மாணவி ஆகாஷ் உடனான காதலையும் தொடர்ந்து வந்திருக்கிறார். ஆனால் கட்டுப்பாட்டை இழந்த இந்த காதல் ஜோடிதான் அதிர்ச்சிகரமான முடிவை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகாஷும் மாணவியும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. வார விடுமுறையை ஒட்டி கோவையில் இருந்து தனது சொந்த ஊருக்கு வந்த மாணவியை ஆகாஷ் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் காதல் ஜோடியோ கொண்டாட்டத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறது. உதகையில் உள்ள மதுபான கடைக்கு சென்று மது வாங்கி வந்த ஆகாஷ், மாணவி இருவரும் இரவு முழுவதும் மது அருந்தி சந்தோஷத்தில் திளைத்திருக்கின்றனர். அந்த மது போதையோடு போதை காளானும் சாப்பிட்டுவிட்டு உறங்கியிருக்கின்றனர். அதன் பிறகே அந்த துயரமான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. மறுநாள் காலையில் எழுந்த காதலன் ஆகாஷ் காதலியை எழுப்பியிருக்கிறார். ஆனால் அவரோ பேச்சு மூச்சில்லாமல் கிடந்திருக்கிறார். திடுக்கிட்டு போன ஆகாஷ் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்க ஊழியர்கள் வந்து பரிசோதனை செய்ததில் காதலி இறந்துவிட்டதாக தெரிய வந்தது. தகவலறிந்து வந்த உதகை மத்திய காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் சோதனையிட்டதோடு அங்கிருந்த மது பாட்டில்களையும் போதை காளானையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஆகாஷிடம் விசாரணை செய்தபோது அனைத்து உண்மைகளும் தெரிய வந்தன. மது போதை காளான் போதை என உச்சத்திற்கு சென்ற காதலி மூச்சு திணறி உயிரிழந்தது தெரிய வந்தது. காதலன் ஆகாஷை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரை பறித்த போதை காளான் உதகையில் எங்கே விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பள்ளி பருவம் முதலே காதலித்து வந்த ஜோடி போதையில் தடம் மாறியதும், காதலி உயிரிழந்த நிலையில் காதலன் கைது செய்யப்பட்டதும் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.